இப்போ டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படின்றது 2026ல நடக்கிறதான ஒரு சாத்தியமான கூறுகள் இருக்கா? வாய்ப்பே கிடையாது. நீங்க வாய்ப்பு இல்லைன்றீங்க. லயோலா முன்னாள் மாணவர்கள் அவங்க வந்து கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. அதுல என்ன சொல்றாங்க? 2வது இடத்துக்கு ஃபர்ஸ்ட் இடத்துக்கு திமுக வந்துருது. 2வது இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வீழ்த்திட்டு விஜய் அவர்கள் மேல வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த கல யதார்த்தத்தை நம்ம வந்து டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படின்றதானே எடுத்துக்க முடியுது. இல்லங்க, ஆனா அதிமுகவுடைய பூர்வீக ஓட்டுகள் இருக்குல்ல, ம். திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாமே மோஸ்ட்லி அதிமுகவுக்கு தான் வரும். அதாவது வந்து சென்னையில தான் வந்து டிவிகேன்றாங்களே தவிர, தென் மாவட்டம்லாம் எடுத்தோம்னா அதிமுகவினுடைய பூர்வீக ஓட்டுகள் இருக்கு, ரசிகர் ஓட்டுகள் இருக்கு. கண்ண மூடிக்குன்னு ஓட்டு பெட்டியில வந்து எங்க ரெட்டையில இருக்குதுன்னு கண்ண மூடின்னு குத்திட்டு வரவங்க இருக்கிறாங்க. இன்னொன்னு திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாமே வந்து அதிமுகவுக்கு தான் போய் விழுன்றது அது காலகாலமாக நடக்கக்கூடிய மரபு. ஓகே. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவுக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட் ஓட்டு, திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டு. இந்த வாக்குகளை தான் விஜய் அவர்கள் குறி வைக்கிறாரு. அதனாலதான் அதிமுக கீழே இறங்கி டிவிகே மேல வருது அப்படின்னு எதுவாக சொல்றாங்க. இருந்தாலும் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது. ம். புரியுதுங்களா? ஆ. அதாவது வந்து இதே மாதிரிதான் விஜயகாந்தையும் சொன்னாங்க. அதே மாதிரிதான் இப்ப இவரையும் சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது எதுவா இருந்தாலும் மீண்டும் மீண்டும் நான் சொல்றது என்னன்னா, எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரிய நம்ம போகுது. கல யதார்த்தத்துக்கு வருவோம். இப்போ விஜயகாந்தோட விஜய் அவர்கள் ஒப்பிடுறது, அவருடைய காலகட்டம் வேற, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வேற. சோ அப்படி இருக்கும்பொழுது ஏன் பிராக்டிக்கல் லெவல்ல நீங்க டிஎம்கே விசஸ் டிவிகே ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? அதாவது வந்து கிட்டத்தட்ட டிஎம்கே என்பது 76 வருட கட்சி. ம். புரியுதுங்களா? இங்க இருக்கின்ற மாநில கட்சிகளுக்கெல்லாம் தாய் கட்சியாக வழங்கக்கூடிய ஒரு கட்சிய போயி, கட்சி ஆரம்பிச்ச ஒரு 2 வருஷம் எந்த தேர்தலையும் சேராத ஒரு கட்சிய பார்த்து நீங்க வந்து இது பண்றது என்பது சாத்தியமே இல்லாதது அது. ம். புரியுதுங்களா? எதுவா இருந்தாலும் அவருடைய ஓட்டு வங்கி என்பது என்னவென்பதை ஆஃப்டர் எலெக்ஷன்ல தான் நம்ம பார்க்க முடியும். சரி. புரியுதுங்களா? இப்ப டிஎம்கே பேசுறோம்னா, டிஎம்கே பத்தி ஆல்ரெடி எவ்வளோ கணக்கெடுப்புகள் இருக்கு. ம். புரியுதுங்களா? ஆனா இவருடைய கணக்கெடுப்பு இதுதான் முதல் முறை. ம். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது எதுவா அதுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். இவருடைய பெர்சன்டேஜ் என்ன, இவருடைய கெப்பாசிட்டி என்னன்றது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். எலெக்ஷனுக்கு அப்புறம் விஜயோடைய வாக்கு வங்கி எந்த அளவுக்கு ஏறுதா, சரிதா அப்படின்றத.